ஏன் கொலையே பண்ணா கூட உன்னை மன்னிச்சிருவாங்க. அப்ப இதுல இருந்து நான் தப்பிச்சே வர முடியாதா? டேய் அது ரொம்ப ஈஸி. என்னடா சொல்ற? நம்ம ஆளுங்க எந்த விஷயத்தை வேணாலும் பொறுத்துப்பாங்க, பொண்ணுங்க விஷயத்துல மட்டும் மன்னிக்கவே மாட்டாங்க. இவனுங்க எல்லா தப்பும் பண்ணுவானுங்க, ஆனா அவங்க வீட்டுக்கு வர மாப்பிள்ள மட்டும் ஸ்ரீராமனா இருக்கணும்னு நினைப்பாங்க. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு தெரிஞ்சா போதும், நீ எதுவுமே பண்ண வேணாம், உன்னை அவங்களே பேக்கப் பண்ணி அமைச்சிருவாங்க. டேய் நீ சொல்றது செம ஐடியாவால இருக்கு. அப்படின்னா பக்கத்து டாண்டிக்கு இங்க இருந்து ரூட் விட்டா அதை பார்த்து இவங்க. ஏன் அவன் புருஷங்காரன் வந்து உன்னை புரட்டி எடுக்கிறதுக்கா? அவ்வளவு பெரிய ரிஸ்க்லாம் எடுக்காத மாமா, சிம்பிள். அந்த வீட்லயே இன்னும் 2 பொண்ணுங்க இருக்குல்ல, ஆமா, அதுங்கள உன்னை ரூட்டை விடு. டேய் அதுங்களாம் ரூட் விடுற மாதிரியே இல்லடா, நீ வேற. அப்ப அந்த ரோகிணியை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் உனக்கு கரெக்டா இருக்கும். சொல்லு. சரி, நீ சொன்ன மாதிரியே இந்த வீட்ல இருக்க 2 பொண்ணுங்கள ஒருத்தைய பார்த்து ரூட் விடுறேன். ஆனா நீ சொன்ன மாதிரியே நான் வீட்டை விட்டு விரட்டிடுவாங்கல்ல? தெரியல, கத்திரிக்காய் வாங்கினா கருவேப்பிலை இலவச மாதிரி 2ஐயும் உனக்கு கட்டி வச்சாலும் வைக்கலாம். டேய் அதிர்ச்சி ஆகாத, சும்மா தான் சொன்னேன். நீ முதல்ல ஏதாவது பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வா, அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். சரி, போனை வைக்கிறேன். சரிடா. பேசினதெல்லாம் உண்மை. அதே மாதிரிதான் எல்லாம் இருக்க போகுது, அப்படிதானே? ஐயோ, நான் பேசின எல்லாத்தையும் இவ கேட்டாளா? என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? கேக்குறேன்ல. நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியல. நீங்க போன்ல ஏதோ திட்டம் போட்ட மாதிரி தெரிஞ்சது. என்ன என்ன திட்டம்? அத நீங்க தான் சொல்லணும். நான் என்ன திட்டம் போட்ட நீ தான் கேட்டிருப்பல்ல. நான் கடைசில தானே வந்தேன். ஓ, அப்ப பேசுனது முழுசா கேட்கலையா? சமாளிச்சிட வேண்டியதுதான். ஆனா போன்ல ஏதோ திட்டம் போட்ட மாதிரி தான் தெரிஞ்சது. இங்க பாரு, உன் போலீஸ் என்கொயரி எல்லாம் வெளியே வச்சுக்கோ. இல்லனா என்ன பண்ணுவீங்க? நீ கொஞ்சம் ஓவரா பேசுற. என்ன ஓவரா பேசுற? என் அக்காவோட மாப்பிள்ளைய விசாரிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. என்கொயரி ஆரம்பிக்கட்டுமா? என்ன என்ன என்கொயரி? ஆமா, உங்க சொந்த ஊர் கோயம்புத்தூர் தானே? ஆமா. அப்படின்னா கோயம்புத்தூர்ல எங்க பிரியாணி திருவிழா நடந்துச்சு? மொத்தம் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி இருந்துச்சு? எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க? என்ன சம்பந்தமே இல்லாம கேக்குற? அப்படியா? சரி, நீங்க எங்க பிறந்தீங்க? ஹாஸ்பிட்டல்ல. பின்ன எல்லாரும் விண்வெளியில பிறப்பாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ல? நாகர்பாவில இருக்க ஹாஸ்பிட்டல்ல. நாகர்பாவியா? ஆமா, பெங்களூர்ல அது முக்கியமான இடம். நீங்க கோயம்புத்தூர் தானே சொன்னீங்க? ஆட ஆமாங்க, இதுக்காக பெங்களூர் போன எங்க அம்மா கோயம்புத்தூர்ல இருந்த குழந்தைய பத்துக்க முடியும். அப்ப படிச்சது? அதுவும் பெங்களூர் தான். அப்ப நீங்க கோயம்புத்தூர் இல்லையா? ஹலோ, கோயம்புத்தூர்ல இருக்கவன் பெங்களூர் ஸ்கூல்ல படிச்சேன், ஏன் படிக்கூடாதா? எனக்கு என்னமோ குழப்பமாவே இருக்கு. என்ன குழப்பம்? எல்லாமே குழப்பம்தான். அதான் நான் பெரியவங்களை கூப்பிடுன்னு சொன்னல, அவங்க கிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்ல, இதை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு இந்த போலீஸ் பிரெயினுக்கு தெரியும். இப்போவும் எனக்கு டவுட்டா தான் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன். அப்ப ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சது, சாரி, என்கிட்ட கருணையை எதிர்பார்க்காதீங்க. ஐய, உண்மையிலே இது போலீஸா இல்ல லூசா? இது கிட்ட ரூட் விடலான்னு பார்த்தா நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல.
நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ஆ, சீ, நாம எதுக்கு கடன் வாங்கி டயலாக் எழுதணும்? இந்த ரூபினி எப்பவுமே ஒரிஜினலா தான் எழுதுவா. ஆ, ம். அண்ணாச்சி கடை ஜாடியில முறுக்கு 6:30 மணிக்கு மேல அடிக்கிறதுக்கு பேரு சரக்கு. அப்பப்ப உன்னை நினைச்சு எனக்கு புடிச்சிருக்கு கிறுக்கு. அதே மாதிரி ஃபீலிங் உனக்கும் இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகுமா? இந்த லவ் சீனுக்கு பிரமாதமா கவிதை வந்துருச்சே. இதுக்கு பேரு கவிதையா? கொருமோ கொருமோ. இத எப்படி ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ற மாதிரி மாத்தலாம்? என்ன பண்ணலாம்? இந்த வீட்ல மொத்தமா 3ங்க இருக்கு. மூத்தவளை டச் பண்ண கூடாது, நமக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. 2வது பொண்ணு கிட்ட போனோம்னா போலீஸ்காரி நம்மள பொழந்துருவா. இதோ இந்த லூசு தான் நமக்கு கரெக்டான ஆளு. இவளையே கரெக்ட் பண்ற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணுவோம். அண்ணாச்சி கடை ஜாடியில முறுக்கு 6:30 மணிக்கு மேல அடிக்கிறதுக்கு பேரு சரக்கு. ஆனா ஹீரோயின் ஹீரோ கிட்ட லவ் சொல்றப்ப சரக்கு வரக்கூடாதே. வேற என்ன போடலாம்? குறுக்கு, கிறுக்கு, இந்த மாதிரி ஏதாவது. ஐயோ, எதுவும் செட் ஆகலையே. என்ன போடலாம்? என்ன என்ன பண்ற? நான் லவ் சொல்றதுக்காக ரிஹர்சல் பாத்துட்டு இருக்கேன். நானும் அதுக்கு தான் வந்தேன். அப்படியா? ஏய் சூப்பர், எங்க சொல்லுங்க. சொல்லு 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 சொல்லுங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம்? அவ்வளவுதான், சொல்லிட்டேனே. ஐய, இப்படி போய் என் அக்கா கிட்ட சொன்னா அவ ரொம்ப கேவலமா பாப்பா. உங்க அக்கா கிட்ட சொல்லல, உன்கிட்ட தான் சொல்றேன். ஓ, என் அக்கா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என் கிட்ட ரிஹர்சல் பாக்குறீங்க, அதாவது ஒரு மானிட்டர் பாக்குறீங்க. இல்ல, உன்கிட்ட தான் சொல்றேன். அதான் என்கிட்ட சொல்லி ரிஹர்சல் பாக்குறீங்க. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? இப்படி எல்லாம் சொன்னா எந்த பொண்ணுக்குமே பிடிக்காது. அப்போ உனக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லு, அந்த மாதிரி சொல்றேன். எங்க அக்காக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சொல்லுங்க, அதான் எனக்கும் பிடிக்கும். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? மாங்கா மாங்கா, உங்களுக்கு தான் புரியல. எங்க அக்காக்கு பிடிக்கிற மாதிரி இப்படி சொல்லக்கூடாது. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டா? என்ன? இன்னைக்கு கார்த்திகை தீபம் அதுவுமா, நான் ஒரு கவிதை கடன் தரேன்.